வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா டூர். அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். ஸ்ரீலங்கா நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி. ஸோ ட்ராவல் டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போர்டிங் ஆன்போர்டிங் எல்லாமே ஆஃப் போர்டிங் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசன் தான். அந்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து வீசா ஃப்ரீ. ஸோ வீசாவுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரீஸில் வந்து 500 ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம பக்கத்து கண்ட்ரி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஆனரைவல் வீசா வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆனரைவல் வீசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் மட்டும் போதும். பாஸ்போர்ட் எடுத்து கொண்டு போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம வந்து என்ட்ரி போட்டால் போதும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீ மற்ற எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கரன்சி கன்வர்ஷன் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறையா கூகுள் பண்ணியிருப்பீங்க. அங்கே வந்து யூஎஸ்டி அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களும் போட்டிருப்பாங்க. பட் சோஃபார் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து யூஎஸ்டி எங்கேயுமே வாங்கலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறப்ப அங்கே லோக்கல் கரன்சியாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் லண்டன் கரன்சி நீங்கள் யூஎஸ்டியோ இல்லை வந்து லண்டன் ருப்பியோ இல்லை வாட் எவர் மேபி நீங்கள் அதர் கரன்சி கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ரிசீவ்டு திஸ் மச் கரன்சி, அதே மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கரன்சி எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் எந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துங்க. பட் நான் வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு. எனக்கு வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாக இருந்தது. அதனால் வந்து நான் அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வெண்டர் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கரன்சியை கொண்டு போகலாமா வேண்டாமா ஆஸ்ட்ரேலியேஷன் வந்து அப் டு யூ. பட் வந்து ஒரு 5 to 10K வந்து நீங்கள் ஹேண்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபாரின் டூரோ எந்த டூரும் பிளான் பண்ணாலும் முதல்ல வந்து சைட் சீயிங் வந்து டிசைட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் வந்திருக்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைடர் ஏரியா. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எந்தெந்த பிளேசஸ் போனோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆனது பண்டாரநாயக்கே கொழும்பு. ஸோ கொழும்புலேருந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கண்டி. ஸோ கண்டி போயிட்டு அதுக்கப்புறமா நுவாரெலியா. ஸோ நான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நுவாரெலியில் இருக்கும். ஸோ நுவாரெலியில் ஸ்டே பண்ணிவிட்டு 2 நாள் நுவாரெலியா ஸ்டே. அதுக்கப்புறமா நுவாரெலியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம். ஸோ சிமிலர் டு நுவாரெலியா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா டு கலே போகலாம். பட் கலேக்கு எங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து எல்லாலேருந்து டைரெக்டாக வந்து கொழும்பு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டியில் 1 டே, நுவரெலியாவில் 2 days, எல்லாவில் 1 day, அதுக்கப்புறம் அகைன் கொழும்புல 1 day ஸ்டே. வந்து மனசு வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பெட்டர் அதுக்கான வந்து ஆப்ஷன் வந்து லாக் பண்ணிடணும். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணுறப்ப 2 to 3 months ஏர்லியராகவே பண்ணிட்டோம். பட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் புக் பண்ணதுக்கப்புறமா 1 month அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 1200 to 1500 வந்து பெர் டிக்கெட் வந்து காஸ்ட் வந்து குறைஞ்சிது. ஸோ நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லாம் நாங்கள் வந்து புக் பண்ணோம். அதில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து 16,000 வந்து எங்களுக்கு வந்து சார்ஜஸ் பர் பர்சன். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month முன்னாடி இயர்லியராகவே வந்து நம்ம பிளான் பண்ணோம். அதாவது அந்த சைட் சீயிங் இதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து என்னென்னா ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறமா வந்து அதுக்கான டிரான்சிட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த சிட்டியில் வந்து தங்க போகிறோமோ அந்தந்த சிட்டியில் இருக்கிற பெஸ்ட் ஹோட்டல் 3 star 4 star. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஸ்ரீலங்காவே வந்து மோரோவர் ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப அழகான ஹோட்டல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3 star கேட்டகரியில் புக் பண்ணாலும் சரி, 4 star சூப்பரான ஹோட்டல் கிடைக்கும். அதே மாதிரி ஃபுட்டு மெயினாக வந்து என்னென்னா நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறப்ப ஃபுட் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள் என்ன பேக்கேஜ் போட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் டின்னர் ரெண்டுமே வந்து காம்போவாக இன்க்ளூடடாக அந்த காஸ்ட்லேயே இன்க்ளூட் ஆகிற மாதிரி போட்டிருந்தோம். நாங்கள் வந்து வழக்கம் போல் போன டைம் ட்ரிப்பு போயிருந்தப்போ ட்ராவல் ட்ரையாங்கிள் வழியாக தான் போகணும். ஸோ ட்ராவல் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஹப் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் வெண்டார்ஸ் வந்து டைப் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிங் போகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவல் ட்ரையாங்கிள் வழியாக தான் நாங்களும் புக் பண்ணோம். ஸோ கண்டி, நுவரெலியா, எல்லா அண்ட் கொழும்பு. ஸோ இந்த வந்து 4 இடத்துல வந்து நாங்கள் வந்து ஸ்டேஸ் போட்டிருந்தோம். எக்ஸப்ட் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 stars, எல்லாம் மட்டும் வந்து 3 star கேட்டகரியில் இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது.
வித் டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட். எக்ஸப்ட் எல்லாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாவோட ஹைரூஃப் வண்டியை தான் வந்து வெஹிக்கிள் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. வண்டி வந்து சொல்லக்கூடாது, சும்மா தாறுமாறாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கேப் வந்து நல்லா டீட்டெயில்டாக தரவாக போட்டுட்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோஸும் வாங்கிக்கிங்க. ஸோ வண்டாஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வண்டி, அதுக்குடைய சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு கைடு வருவாரா, ஸோ கைடு போக டிரைவர் ப்ளஸ் கைடு போக உங்களுக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து லக்கேஜ் பார்த்துக்குங்க. என்னதான் வந்து நம்ம வந்து லக்கேஜ் வந்து நம்ம ஹோட்டல் ரூமில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஒரே இடத்துல தங்க போகிறதில்ல. ஸோ மாறி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ போகிறப்ப டிரான்சிட் போகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம உட்கார இடத்துல வந்து லக்கேஜ் வச்சா நல்லா இருக்காது. அதனால் வந்து லக்கேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டு. இப்போ இந்த ஆன் அரைவல் விசா பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து போகிற எல்லாருமே வந்து விசா ஃப்ரீ அப்படிங்கிறத டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன் அரைவல் விசா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே நம்ம கண்ட்ரிலேருந்து கிளம்புறப்ப எதுவுமே கொடுக்க வேணாம். அதாவது விசாக்கான ப்ராசஸ் கொடுக்க வேணாம். ஆன் அரைவல் இங்கே வந்ததுக்கப்புறம், ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறமா அந்த எம்பசிக்கிட்ட போனோம்னா அவங்களே வந்து ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன் அரைவல் விசா. பட் என்னென்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அந்த கூகுள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இடிஏ வந்து மேண்டேட்ரி, நீங்கள் வந்து இடிஏ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு சாரை சொல்கிறாங்க. பட் நாங்களுமே வந்து அந்த வீடியோஸ் அண்ட் கூகுள்ஸ்லாம் பார்த்துட்டு இடிஏ வந்து ஒரு 20 days 25 daysக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணோம். வித்தின் அ டே வந்து எங்களுக்கு வந்து இடிஏ வந்து அப்ரூவ் ஆகி வந்தது. மறக்காமல் உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற அந்த இடி அப்ரூவல் மெயில் வந்து அந்த மெயிலுக்கு தான் வந்து சென்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து பொங்கல் கரெக்டாக வந்து January 14 அப்போ நாங்கள் வந்து ட்ராவல் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வர்றப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 6 to 7 கவுண்டர்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தவொடனே வேறு எந்த ஒரு கொஸ்டினும் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் அவங்க பார்த்துட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிட் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்ரீலங்கா வந்து ஒரு என்ட்ரி ஒரு ஸ்டாம்ப் வந்து போட்டாங்க. அவ்வளோதான். எங்கள்கிட்ட வந்து இடிஏ இருக்குதா, வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணிக்கிங்களான்ட்டு எந்த ஒரு கொஸ்டின் கேட்கல. பட் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகுமா நீங்கள் வர டைமில் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதுக்கப்புறமா சிம் கார்டு யாரெல்லாம் வந்து ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 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 ஆப்ஷன் போட்டுட்டு இன்டர்நேஷ்னல் ரோமிங் அவைல் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரலாம். பட் போஸ்ட்பெய்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற போஸ்ட்பெய்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சார்ஜஸ் சொன்னாங்க. 3000 வந்து 10 daysக்கு வந்து சொன்னாங்க. அது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்தது. அதனால் பேக்கேஜில் நீங்கள் வந்து பேசிக்கிட்டிங்கன்னா வந்து அவங்களே வந்து சிம் கார்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து 8 பேர் ட்ராவல் பண்ணோம். ஸோ 8 பேர் ட்ராவல் பண்ணுறப்ப 6 சிம் கார்டு, 6 adults அப்படிங்கிறனால வந்து 6 சிம் கார்ட்ஸ் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த டூர் முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். ஸோ என்டையராக வந்து எங்களோட டூரில் வந்து என்னென்ன கவர் பண்ணோம், நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியான பல விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.